எப்படி சார் சடனா வந்து இந்த ரோஜா பாட்டு வந்து எப்படி போஸ்ட் பண்ணாங்க? எங்களுக்கு இந்த ஸ்டோரி கொஞ்சம் சொல்றீங்களா? இது வந்து சாரங் பிரல் அவங்களுடைய யூடியூப்ல தான் பேஜ் பண்ணாங்க போஸ்ட் பண்ணாங்க. ஓகே. அவங்களுக்கே தெரியாது. நான் சங்கர் சார் கேட்டேன், "இது எப்போ பண்ணீங்க? ஏன் பண்ணீங்கன்னு?" கேட்டேன். ம். தெரியாது. இப்ப ரீசென்ட்டா நடந்த எல்லா ஷோஸுமே நாங்க போஸ்ட் பண்ணி முடிச்சுட்டோம். ஓகே. அவன் அட்மின் கேட்டான், ஏதாச்சும் வீடியோ இருந்தா குடுங்க போஸ்ட் பண்றதுக்கு இந்த வாரத்துக்கு" அப்படின்னு கேட்டதுக்கு, "எதுவுமே இல்ல. ஏதாச்சும் பழசா ஒண்ணு இருக்கு தூக்கி போடுன்னு" சொல்லும்போது, இந்த பழசு வீடியோ தான் இருந்துச்சு. இத எடுத்து போட்டாங்க. ம்ஹ்ம். வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த கமெண்ட்ஸ பார்த்தா, உங்களோட தலைமுடி ஆடுறதா இருக்கட்டும், நீங்க யாரையோ தேடுறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல பேசினதா இருக்கட்டும், ம். அந்த பாட்டு வந்து நீங்க ரொம்ப எதார்த்தமா, ரொம்ப வெகுளித்தனமா, அது வந்து ஒரு அசால்ட்டா அப்படி பாடியிருப்பீங்க. அந்த பாட்டு வந்து சில பேர் பாடும்போது வந்து ரொம்ப சிரத்த எடுத்து பாடுவாங்கல்ல, அந்த மாரிலாம் இல்லாம ரொம்ப கேஷுவலா, ரொம்ப சிம்பிளா அந்த பாட்ட நீங்க பாடுனா, அந்த கமெண்ட்ஸ்லாம் நாங்க பார்த்தோம். என்னடா அது அவரோட தலைமுடி ஆடுறதா இருக்கட்டும், அவர் யாரையோ ஒரு தேடுறாங்க. இந்த மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது? அந்த பாட்டு வந்து நீங்க இப்ப பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இன்னும் எனக்கு பெட்டரா, ஐயோ! என்னடா இப்படி பாடுனதுக்கே இவ்ளோ ஆமா. புகழ்றாங்களே! இன்னும் சத்தியமா பெட்டரா நடிச்சது. கரெக்ட்டா சொல்றீங்க நீங்க. என்னடா ஓகே. ரொம்ப ஆவரேஜா பாடியிருக்கிறேன் நானு. எனக்கு அத கேட்கும்போதெல்லாம், ஐயோ! ம். இன்னும் பெட்டரா பாடியிருக்கலாம், இன்னும் அப்படின்னு பெட்டரா பாடிருக்கலாம்னு தோணியிருக்கும். எனக்கு தோணினே இருக்கும். எப்போ கேட்டாலுமே. ஆனா, மக்கள் அதுல வேற ஏதோ ஒண்ணு பார்த்துருக்காங்க. ம். அதான் நானு ஆம்பளைக்கு, பொம்பளைக்கு பாட்டு பாடிட்டு, ம். வீட்டுக்கு வந்தோனே என் ஒய்ஃப் கிட்ட என்ன பாட்டு பாடுனேன்? ம். நம்ம பாடுன ஒரு சாதாரண பாட்டு பாடுனேன். அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா ஓகே. அந்த பாட்டு பயங்கர பயங்கர ஹிட் வைரல், ஆயிடுச்சு. பயங்கர ஹிட். ம். அதான் நாம ஒண்ணு பார்க்கறது வேற பாயிண்ட்ல பார்ப்போம். ஆனா ம். மக்கள் பார்க்கறது வேற பார்வையில இருக்குது. ஓகே. அவங்க எத பார்த்தாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. மேபி அந்த டோனா இருக்கலாம். இல்ல அந்த பையன் ம். சின்ன பையன் ஒருத்தன் பாடுற மாரி அதான், அதான். இருந்திருக்கும். ம். அவ் ரொம்ப அந்த அந்த ஃபேஸ் ரொம்ப பாவமான ஒரு ஃபேஸாவும், அது எப்படின்னே தெரியல. அந்த பாட்டு எல்லாருக்கும் ஆனா அந்த புடிச்சிருச்சு. முகம் வந்து அப்ப ம். இருந்த என் நிலைமை, ஃபேமிலி நிலைமை எல்லாத்தையுமே காட்டுற ஒரு முகம் தான் அது. அதான். உண்மதான் அது. ஸோ ம். மேபி மக்களுக்கு அது ம். பிடிச்சிருக்கு. அவங்க குடும்பத்துல ஒருத்தனா அவங்கள பார்த்துருக்காங்க. கண்டிப்பா, அதுதான் கண்டிப்பா. உண்மை. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து நம்ம வீட்லருந்து போன ஒருத்தன் பாடுனது அந்த ஸ்டேஜ்ல. மக்கள் கிட்ட மாரி நானும் கேட்கிறேன். அந்த பாட்டு பாடும்போது யாராச்சும் தேடுனீங்களா? இல்லங்க. இல்லங்க. நான் ஆடியன்ஸ் அப்ப முன்னாடி வந்து ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஓகே. தீவு திடல்ல நடந்த ஷோ. ஓ! ஓப்பன் ஷோ. ஓ! பீச் காத்தடிக்குது. ஓகே, ஸோ ஓகே. காத்துல தான் அந்த முடி பறந்தது. அண்ட் முன்னாடி அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. நான் அவங்கள பார்த்துனே போய் பொதுவாவே நான் பாடும்போது, நான் எல்லாரையும் பார்த்து தான் எல்லாருக்கும். பாடுவேன். ம். நீங்க பார்த்துருக்கீங்க ஷோ நான் ஆமா, பாடும்போதெல்லாம். கண்டிப்பா. ம். சரி என்னன்னா சார், அந்த ஒரு ஒரு பாட்டு வந்து பாடி வந்த பிறகு 25 வருஷம் கழிச்சு அந்த பாட்ட வந்து மக்கள் வந்து பேசுறாங்க அப்படின்னா, ரியலா பாடுன உன்னிகிருஷ்ணன் சார் என்ன சொன்னாரு? இப்போ எதாவது சமீபமா பேசுனீங்களா? நான் உன்னிகிருஷ்ணன் சாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். அவர் ம். வந்து "சோ ஹேப்பி ஃபார் யூ சத்யன்" அப்படியா? ம். 99ல பாடுனதெல்லாம் கேட்டு ம். "சோ ஹேப்பி ஃபார் யூன்னு" சொன்னாரு. அப்ப ரீசென்ட்டா கூட இப்போ ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். அண்ணன பார்த்தேன். ஓகே. ம். பிளெஸிங்ஸ் வாங்குனேன். அவரும் ஓகே. "ஐ அம் வெரி ஹேப்பி சத்யன் அண்ட் யூ டிசர்வ் மோர்ன்னு" சொன்னாங்க.